ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, எம்பிபிஎஸ் இன் சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லலாம், எம்பிபிஎஸ் இன் யூஎஸ்ஏன்னு சொல்லலாம், எம்பிபிஎஸ் இன் கரீபியன் ஐலாண்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த மோடில் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லா காலேஜ்லையும் போய் படிச்சுட்டா இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காதுங்க உங்களுக்கு. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, எம்பிபிஎஸ் இன் சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லலாம், எம்பிபிஎஸ் இன் யூஎஸ்ஏன்னு சொல்லலாம், எம்பிபிஎஸ் இன் கரீபியன் ஐலாண்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த மோடில் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரியாலிட்டி என்ன? எம்பிபிஎஸ் இன் யூஎஸ்ஏன்னு சொல்கிறாங்களே, யூஎஸ்ஏக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எம்பிபிஎஸ் இன் சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்கிறாங்களே, இது என்ன அமெரிக்காங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி அங்கே அட்மிஷன் போடுற விஷயமா? இல்லை எம்பிபிஎஸ் இன் கரீபியன் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, கரீபியனா நம்ம போகக்கூடாத இடமா? ஸோ இங்கே என்ன சிஸ்டம் இருக்குது? எதுக்கு மக்கள் இதுக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க? ஏன் வந்து இங்கே போய் படிக்கிறது நல்ல விதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க? இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் இந்த காலேஜ் அந்த காலேஜ்னு எந்த காலேஜுக்கும் சப்போர்ட் பண்ணி பேச போகிறது இல்லை. we are going to talk about the system. ஓகே, ஸோ இப்போது எம்பிபிஎஸ் இன் சென்ட்ரல் அமெரிக்கா, எம்பிபிஎஸ் இன் கரீபியன், எம்பிபிஎஸ் இன் யூஎஸ்ஏ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூஎஸில் இருக்க மெட் ஸ்கூல்ஸில் யாருக்கும் அட்மிஷன் வாங்கி தர போகிறது கிடையாது. ஸோ இதில் எம்பிபிஎஸ் இன் யூஎஸ்ஏன்னு சொல்கிறாங்கல்ல, அது போய் ஓகே. ஆனால் தெர் இஸ் அ ரிலேஷன். இந்த எம்பிபிஎஸ் இன் யூஎஸ்க்கும் எம்பிபிஎஸ் இன் கரீபியனுக்கும் ஒரு சென்ட்ரல் அமெரிக்காவுக்கும் ஒரு ரிலேட்டடான விஷயம் இருக்குது, சிமிலரான விஷயம் இருக்குது. அது என்னங்கிறது கண்டிப்பாக இதில் பார்க்கணும், சரிங்களா? அண்ட் தென் இந்த எம்பிபிஎஸ் இன் சென்ட்ரல் அமெரிக்கா, எம்பிபிஎஸ் இன் கரீபியன், இதெல்லாம் என்ன மாதிரி டியூரேஷனுங்க? நம்ம என்எம்சி நாம்ஸோட ஒத்து போதா? அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நாளைக்கு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? என்ன மாதிரி செலவாகும்? எப்படி ட்ராவல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரீபியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரியும் வித்தியாசப்படுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 28 நாடு இருக்குது. சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கரீபியன் ஐலாண்ட்ஸு. ஸோ இது எல்லாத்துலேயும் நார்த் அமெரிக்காவில் இருக்க ஒரு சில ஐலாண்ட்ஸு இதெல்லாம் இன்க்ளூடட் தான் இந்த கேரிகோம் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரிகோம் கண்ட்ரிஸ்குள்ளே ஒரு 28 நாடு வருது. இந்த 28 நாட்டில் இருக்க மெட் ஸ்கூல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களோ இந்த சேம் சிஸ்டமை இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த கரிக்குலம் எடுத்து வச்சு அதே கரிக்குலம் நடத்துறதா? அப்படி கிடையாது. இந்த போர்டு எக்ஸாம்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? போர்டு எக்ஸாம்ஸ்னால் என்னென்னா, பசங்க வந்து பார்த்திங்கன்னா இதோட டியூரேஷன் 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் டியூரேஷன் டிஃபர் ஆகும். அது கண்ட்ரி பொறுத்து இந்த டியூரேஷன் வந்து மாறும். இந்த டியூரேஷன் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் செக் அவுட் இன் WWMSல. நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் என்ன மாதிரி டியூரேஷனில் கோர்ஸ் நடத்துகிறாங்க. இல்லை ப்ரீ மெடிக்கல் தனியாக இருக்கும், எம்டி தனியாக இருக்கும். எம்டி வந்து மினிமம் ஒரு 4.5 வருஷமோ 5 வருஷத்துக்கோ இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணால் தான் நம்ம இந்தியாவுக்கு எலிஜிபிள் ஆகும், பிகாஸ் ஆஃப் த டியூரேஷன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த டியூரேஷனில் முதல் 2.5 வருஷம் ஆர் 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா they will sit for a எக்ஸாம். அது என்ன எக்ஸாம்னா NBME Exit 1. இந்த NBME Exit 1 எக்ஸாம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து போர்டு எக்ஸாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீ கிளினிக்கலில் தரவுடாக இருக்காங்களா இல்லையா, அவங்க அடுத்து கிளினிக்கல் ரொட்டேஷன் போகணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுற ஆர்கனைசேஷன். தட் மீன்ஸ் NBME இஸ் சிச்சுவேட்டட் இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ல இருக்க மெட் ஸ்கூல்ஸில் பசங்க படிக்கிற பசங்க இதே போர்டு எக்ஸாமை NBME கண்டக்ட் பண்ணுற போர்டு எக்ஸாம்ஸ் தான் எழுதுவாங்க. ஸோ அப்போ கரீபியன்லையோ சென்ட்ரல் அமெரிக்காலையோ படிக்கிற பசங்க யூஎஸ்குள்ளே போய் படிக்க முடியலனாலும் இந்த ரூட்டை சூஸ் பண்ணுறது மூலயமா சேம் NBME எக்ஸாம் எழுதி அதே சிஸ்டம்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால தான் இதை யூஎஸ் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கிளினிக்கல் ரொட்டேஷன் இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அந்த கிளினிக்கல் ரொட்டேஷனை முடிச்சதுக்கப்புறமா NBME Exit 2 ஆர் ஆஸ்கின்னு சொல்லுவாங்க, ஆஸ்கி எக்ஸாம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதுவாங்க, அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர்டு கிளினிக்கல் எக்ஸாம், சரிங்களா? ஆர் NBME Exit 2 இந்த எக்ஸாம் எழுதி கிளினிக்கல்ஸில் அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. சரிங்க சார், இந்த யூஎஸ்க்கு போகிறதுக்கும் இந்த NBME எக்ஸாமுக்கும் என்ன சம்மந்தம்? யூஎஸ்ல இந்த போர்டு எக்ஸாம் நடத்துது, இங்கேயும் இந்த போர்டு எக்ஸாம் நடத்துது, அவ்வளோதானா அப்படின்னா அப்படி இல்லைங்க. நாளைக்கு USMLE அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி தான் பசங்க இங்கே கரீபியன் ஆர் சென்ட்ரல் அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ USMLEக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, NBME which is the body governs the board exams, not only the board exams, they only governs the USMLE exams also, சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் NBME Exit எக்ஸாம் எழுதுறீங்க, பார்ட் 1 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும். நாளைக்கு USMLE எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா சேம் சப்ஜெக்ட், அதே பேட்டர்ன், அதே ஸ்கோரிங். ஸோ இதில் எப்படி இருக்குமோ அப்படியே டிட்டோவாக இருக்கும். ஸோ இப்போ NBMEல நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் USMLE கேண்டிடேட். இமீடியட்டாக யூ கேன் கிவ் யுவர் USMLE எக்ஸாம்ஸ்.
ஒரு செமஸ்டரோ இல்லை ஒரு 4 months ஒரு பிரேக் எடுத்துட்டு நல்ல ப்ரிப்பரேஷன் போய் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்து இமீடியட்டாக யூ கேன் கோ ஃபார் யூஎஸ்எம்எல் எக்ஸாம். நீங்கள் யூஎஸ்எம்எல் கிளியர் பண்ணுறது மூலியமா யூ வில் கெட் அ போஸ்ட் கிராஜுவேஷன் அட்மிஷன் இன் யூஎஸ்ஏ. சரிங்க சார், நாங்கள் இந்த யூஎஸ்எம்எல் எக்ஸாம் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா உடனே பிஜி கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. சரிங்களா, யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் அ என்ஆர்எம்பி மூலியமா நேஷனல் ரெசிடென்சி மேட்சிங் ப்ரோக்ராமுக்கு யூஎஸ்ல அப்ளை பண்ணணும். எந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கோ அவைலபிலிட்டி, உங்களுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷனை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா காலேஜ் வில் ரெக்கமெண்ட். நீங்கள் எந்த மெட் ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் வில் ரெக்கமெண்ட் யூ. உனக்கு இந்த ஸ்கோர் இருக்குப்பா, நீ வந்து இன்டர்னல் மெடிசன் அப்ளை பண்ணு, நீ ஃபேமிலி மெடிசன் அப்ளை பண்ணு, உனக்கு ஸ்கோர் நல்லா இருக்குது, நீ நியூரோ சர்ஜரி அப்ளை பண்ணு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் காலேஜ் சைட்லேருந்து யூ வில் கெட் அட்வைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். இது போக அம்சான் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு. ஸோ அவங்களும் தே வில் ஹெல்ப் யூ அவுட் ஃபார் த ரெசிடென்சி மேட்சிங் ப்ரோக்ராமுக்கு. ஸோ இதுக்கு காலேஜ் சைட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும், உங்களுடைய யூஎஸ்எம்ஐ ஸ்கோர் வேணும். இது போக இசிஎஃப்எம்ஜி சர்டிஃபிகேஷன். சார், இந்த இசிஎஃப்எம்ஜி சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, தட் இஸ் லைக் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பேரே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கமிஷன் ஆன் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் தான். ஸோ அவங்களோட சர்டிஃபிகேஷன் இல்லாமல் யூ கான்ட் கோ ஃபார் அ ரெசிடென்சி மேட்சிங் ப்ரோக்ராம். சரிங்களா, நாளைக்கு யூஎஸ்எம்எல்ஏ எழுத முடியாது, அந்த மாதிரி நியூ ரூல் இருக்கு. ஸோ இந்த இசிஎஃப்எம் சர்டிஃபிகேஷனை எங்கே சார் வாங்கணும், எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, யூ ஹாவ் டு சூஸ் அ ரைட் மெட் ஸ்கூல். நீங்கள் எல்லா காலேஜ்லையும் போய் படிச்சுட்டா இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காதுங்க உங்களுக்கு. சரிங்களா, யூ ஷுட் கோ அண்ட் ஸ்டடி இன் அ அக்ரிடேட்டட் யூனிவர்சிட்டி. அக்ரிடேட்டட் யூனிவர்சிட்டினா யாரோட அக்ரிடேஷன் இருக்க யூனிவர்சிட்டி? இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரீஜியன் வைஸ் அக்ரிடேஷன் ஏஜென்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த கரீபியன் ஆர் சென்ட்ரல் அமெரிக்கன் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா they have, as of now they have fixed 2 agencies which is CAMP HP, another one is ACCM. மேபி ஃபியூச்சரில் இன்னும் புது ஏஜென்சி கூட வரலாம். இன்னொன்று கூட இருக்கு, GMDC, கிரனடா மெடிக்கல் அண்ட் டென்டல் கவுன்சில்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி there are a lot of agencies, each and every country இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான அக்ரெடிடேஷன் ஏஜென்சியும் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வித்தின் 2 yearsல ஒன்று அந்த கண்ட்ரியோட ஓன் அக்ரெடிடேஷன் ஏஜென்சி இருக்கணும். அப்படி இல்லையா, தட் ஏஜென்சி ஆல்சோ ஷுட் ரெகக்னைஸ்ட் பை த WFME. அப்படி இல்லையா, அங்கே இருக்கிற மெட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த WFMEயோட ரெகக்னைஸ்ட் ஏஜென்சியான CAMHP ஆர் ACCMோட அக்ரெடிடேஷன் டெஃபினட்டாக எடுத்திருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு மெட் ஸ்கூலில் சூஸ் பண்ணும்போது இந்த அக்ரிடேஷன் ஏஜென்சியோட அக்ரிடேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக சூஸ் பண்ணணும், கரீபியனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆர் கோயிங் ஃபார் திஸ் அக்ரிடேஷன் பார்ட். ஸோ ஒரு சில காலேஜஸில் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் ஸ்கூல் வெதர் யூ ஆர் கோயிங் ஃபார் த அக்ரிடேஷன் ஆர் நாட். அக்ரிடேஷன் எப்போ கிடைக்கும்? ஏன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இருக்கீங்க, NBME எக்ஸாம் கொடுக்குறீங்க, ஸ்டெப் 1 கொடுக்கலான்னு இருக்கீங்கன்னா பிஃபோர் கிவிங் ஸ்டெப் 1 யுவர் ஸ்கூல் ஷுட் கெட் அக்ரிடேட்டட். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கூல்ஸில். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க டோன்ட் டேக் எனி ரிஸ்க். இந்த அக்ரிடேஷன் இருக்கிற இல்லை இந்த அக்ரிடேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்க மெட் ஸ்கூலாக பார்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா யுவர் கெரியர் வில் பி ஃபார்வர்டு, ஒரு 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 நல்ல விஷயத்தை நோக்கி போகும். சரிங்களா, நீங்கள் உங்களோட எய்ம் எதுக்காக இந்த ரீஜனை சூஸ் பண்ணுறீங்களோ அதை நோக்கி போகும். ஸோ அதனால் இந்த அக்ரிடேஷன் இல்லாத காலேஜஸை டோன்ட் கிவ் இட் ஆன் அ லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இது போக அக்ரிடேஷன் பார்ட் பார்க்கணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இருக்க ரீஜனில் வந்து மினிமம் 60-70 லட்சம் இல்லாமல் இந்த ரீஜனில் போய் படிக்க முடியாது. 30 லட்சம் 40 லட்சம்னா சான்ஸே கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போது உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கணும். மார்க்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா எஃபர்ட் போட வேண்டிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாமே கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 பேர் தான் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. யூ வில் கெட் அ இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் ஃப்ரம் த யுவர் ஃபேக்கல்ட்டி. சரிங்களா, ஸோ உங்களுக்கு அதிகமாக படிக்கிறதுக்கு, அதிகமாக உங்கள் ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அப்போது நீங்கள் எஃபர்ட் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். சார் நான் போனேன், சேர்ந்தேன், 4 வருஷம் 5 வருஷம் டிகிரி முடிச்சேன் வந்தேன்னா யூ கெனாட் கிராக் யுவர் USMLE. ஸோ கண்டிப்பாக எஃபர்ட் போடணும், ஸ்டடி பிளான் சரியாக பண்ணிக்கணும். தென் ஒரு நாளைக்கு மினிமம் 16 to 18 hours நீங்கள் கஷ்டப்பட ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த பாத்வே உண்மையாலுமே நல்ல அருமையான பாத்வே. இதில் இருக்க ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலர்ஸ்க்கு டைரெக்டாக ஃப்ளைட் கிடையாது, US விசாவும் கிடைக்காது. நமக்கு US விசா வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ ப்ராப்ளம், ஃப்ளைட் டிக்கெட்ஸும் சீப்பாக இருக்கும். தே கேன் ட்ராவல் டு US. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கேருந்து உங்களுக்கு நியர்பை கண்ட்ரிஸ்க்கு டிக்கெட் கிடைக்க போது யூ கேன் ட்ராவல். இன்கேஸ் US விசா இல்லாத கேண்டிடேட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக
யூஎஸ் விசா இல்லாமல் இருக்க ரூட்ஸை தான் சூஸ் பண்ணணும். இட் வில் டேக் யூ 2 days டு ரீச் யுவர் யூனிவர்சிட்டி. சரிங்களா, அது ஒரு ட்ராபேக் இதில். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் கிவிங் இந்தியன் கொஷன். ஆனால் என்னென்னா 2 meal தான் கொடுப்பாங்க, 3 meal கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா, 3 meal கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. இல்லை நீங்கள் செல்ஃப் குக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தட் இஸ் நாட் அ இஷ்யூ. ஈச் அண்ட் எவ்ரி யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் யூ வில் ஹாவ் அ காமன் கிச்சன். சரிங்களா, ஸோ சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, படிப்பும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி பெருசாலாம் இருக்காது, எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அக்ரிடேஷன். இஃப் அக்ரிடேஷன் இஸ் தேர், இஃப் தே ஹவ் அப்ளைட் ஃபார் த அக்ரிடேஷன், டெஃபினெட்லி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த யூனிவர்சிட்டியில் கம்பல்சரி இருக்கும். ஸோ என்ன பார்க்கணும், WFMEயோட அக்ரிடேட் ஏஜென்சியோட அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ராவலுக்கு அப்புறமா எந்த கண்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அடுத்தடுத்து டிரான்சிட் வீசா, நாளைக்கு US விசாக்கோ UK விசாக்கோ டிரான்சிட் விசாக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு 6 months உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கண்ட்ரியாக பார்த்து ரீச் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர் ட்ராவலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு மெட் ஸ்கூல்ஸோட ரிவ்யூஸ் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் டாக் டு தெம் ஒன்ஸ், என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குது. இங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜென்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் ஒரு 5 countryயில் படிக்கிறீங்க, அவ்வளோ தூரம் போய் ஒரு 5 வருஷம் படிக்க போகிறீங்க அப்படின்னா யூ நீட் சம் சப்போர்ட். அகாடமிக்கலாக ஏஜென்ட்ஸால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியலனாலும் அதர் தேன் தட் உங்களுக்கு ஒரு ட்ராவலுக்கு இல்லை அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஃபீஸ்லேயே கட்டுறதுக்கு டிலே ஆகுது. ஸோ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு டிலே ஆகும்போது அதுக்கு டைம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் டெஃபினெட்லி ஏஜென்ட்ஸ் கேன் ஹெல்ப் யூ அவுட். ஸோ அப்போது நீங்கள் போகிற ஏஜென்ட்ஸு டைரெக்டாக யூனிவர்சிட்டி கூட ஒர்க் பண்ணுறாங்களா. அண்ட் தென் மெயின் பார்ட் டியூஷன் ஃபீஸ். நீங்கள் இந்த ரீஜனை சூஸ் பண்ணும்போது ஃபீஸ் வந்து ஹையாக இருக்கும். டியூஷன் ஃபீஸ் பார்ட்டை எந்த ஏஜென்ட்ஸ் கையிலையும் கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் த டியூஷன் ஃபீஸ் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் டு காலேஜ் அக்கௌண்ட் டைரெக்டாக அப்படி தான் ஃபீஸ் கட்டணும். தட் இஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. சரிங்களா, நீங்கள் யார் மூலிமா போனாலும் சரி உங்களோட டியூஷன் ஃபீஸ் பார்ட்டுங்கிறது யூ ஹாவ் டு பே டு த காலேஜ் அக்கௌண்ட் டைரக்ட்லி. சரிங்களா, அந்த பார்ட் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். இதை பற்றி ஒவ்வொரு கண்ட்ரியாக எந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி அக்ரெடிட்டட் காலேஜஸ் இருக்குது, எந்த காலேஜில் இந்தியன் ஸ்டூடெண்ட் ஜாஸ்தி இருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியாக நம்ம கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். MBBS இன் சென்ட்ரல் அமெரிக்கா ஆர் கரீபியன் ஆர் MBBS இன் USA, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளானில் இருந்தால் டெஃபினட்டாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் கண்டிப்பாக சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் definitely you will get very informative videos about all the Caribbean countries or all the Central American countries.